அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் களம் 2024 பாஜகவுடைய அந்த பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. பாஜகவிற்கான நெருக்கடிகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பாஜக மீண்டும் அரியணை ஏறாது என எல்லோரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இந்தியா கூட்டணி தான் அடுத்த ஆட்சி அமைக்கப் போகிறது என்ற அந்த பேச்சு பரவலாக எல்லா இடங்களிலுமே பரவி கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக பாஜக ஆப்கி பார் 400 பார் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். என்ன அப்படின்னா, நாங்கள் 400 தொகுதிகளிலே ஜெயிப்போம், எங்ககிட்ட 400 சீட்டு அப்படின்னு சொல்லி ஒரு முழக்கத்தை தேர்தலுடைய ஆரம்பத்தில் வைத்தார்கள். அந்த வாதமே அவர்களுக்கு எதிராக மாறிவிட்டது. பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை கொடுத்திருக்கிறது இந்த வாதம், இந்த போர் முழக்கம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த 400 சீட்டு அப்படின்னும் பொழுது உடனே பாஜக எம்பிக்கள் எல்லாம் என்ன பேச ஆரம்பித்தாங்கன்னா, பாஜகவிற்கு 400 தொகுதிகள் கொடுக்க வேண்டும், அப்போதுதான் நாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி எழுத முடியும், இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். நம்முடைய குடியரசு துணைத் தலைவர் தபாங்கர் அவரே பேசினார், பிபேக் டெப்ராய் நித்தி ஆயோக் அதில் இருக்கக்கூடியவர் அவர் பேசினார், பாஜக எம்பிக்கள் இதை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். இது என்ன ஆச்சு அப்படின்னா, பட்டியலின ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களிடையே ஒரு அச்சத்தை உண்டு செய்து விட்டது. இவர்கள் இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டத்தை மாற்றிவிட்டு இடஒதுக்கீட்டை ரத்து செய்து விடுவார்கள். ஏன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு இயக்கம். தொடர்ந்து இப்போ 2023 இடஒதுக்கீடு இருக்க வேண்டும், தொடர வேண்டும்னு சொன்னார் மோகன் பகவத். ஆனால் அதற்கு முன்னாடி என்ன பேசினார் அப்படின்னா, இடஒதுக்கீட்டை நாம் எல்லோரும் மறுசிந்தனை செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது, நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி பேசினார். இதை எதோடு பொருத்தி பார்க்க வேண்டும் அப்படின்னா, திரு ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த போர் முழக்கம், நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அந்த 50% இடஒதுக்கீட்டை அந்த உச்சவரம்பை உயர்த்துவோம், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். முதலிலே இதை மறுத்து வந்த பிரதமர் இப்போ என்ன சொல்கிறாரு, நான் பார்த்துக்கொள்வேன், இது மோடிக்கு கேரண்டி அப்படின்னு சொல்லி அவர் இடஒதுக்கீட்டை உறுதி செய்வாராம். இப்படி பேச ஆரம்பித்து விட்டார். ஸோ என்னன்னா, பாஜகவிற்கு களம் அவர்களே இல்லை, அவர்கள் காலிலிருந்து நழுவுகிறது, நிலம் காலிலிருந்து நழுவுகிறது அப்படின்றது அவர்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். பிரதமருடைய அந்த பேச்சை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ கடந்த 5 நாட்களிலே அவர் என்ன பேசியிருக்கிறார்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபோக்கஸ்டாகவே இல்லை. இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 2014 எப்படி ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு அட்டாக் பண்ணாங்க, காங்கிரஸ் அட்டாக் பண்ணாங்க, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, ஒரு வலிமையான பாரதம் இல்லை என்றெல்லாம் பேசிக்கொண்டே இருந்தார்கள். இப்போ அது அப்படிப்பட்ட ஒரு ஃபோக்கஸ்டு லிஸ்ட்லெஸ்ஸாக தான் போயிட்டுருக்கு அவர்களுடைய பிரச்சாரம். இப்படி ஒரு சொல்லி அந்த மெசேஜிங்கே சரியாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா 5 நாட்கள் பிரதமருடைய பேச்சை பார்த்தீங்கன்னா 5 விஷயங்களை பேசுகிறார். இதுவரைக்கும் எந்த தேர்தலையும் பாஜக இப்படி பேசியது கிடையாது. முதல் நாள் என்ன சொன்னார், மன்மோகன் சிங் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எல்லா வளங்களிலும் முதல் உரிமையை கொடுத்து விடுவார் அப்படின்னு சொல்லி பேசினார். அதுக்கு 2006 எங்கேயோ ஒன்று பேசினார், அதை சொன்னார். அதற்கு கடுமையான கண்டனங்கள் எழுந்தது, எல்லோரும் அதை எதிர்த்தார்கள். உடனே அடுத்த நாள் என்ன சொன்னார், ஹஜ் பயணத்திற்கு செல்வதற்கு பாஜக அரசு தான் நிறைய செய்திருக்கிறது அப்படின்னு பிளேட்டை மாற்றி பேசினார். திருப்பி அதுக்கு அடுத்த நாள் என்ன சொன்னார், காங்கிரஸ் ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு வராத காரணத்தினால துறவிகள் எல்லாம் கோபம் கண்டு விட்டார்கள், ஹனுமன் சலிசாவை சொன்னால் காங்கிரஸுக்கு கோபம் வரும் அப்படின்னு சொல்லி ஏதோ ரேண்டமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதற்கு அடுத்த நாள் என்ன பண்ணார், இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ், இறப்பு வரி, இறந்த பிறகு சொத்து சந்ததியினருக்கு வந்துச்சுன்னா அதற்கெல்லாம் வரி போடுவார்கள் காங்கிரஸ்காரர்கள், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசினார். கடைசியில் பார்த்தா எல்லா பாஜக காரங்களும் தான் அதை சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. திரு அருண் ஜேட்லி அவர்களே 2019 பட்ஜெட்டில் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. டேக்டை மாற்றிட்டு திருப்பி என்ன பேசினார்னா, அதுக்கு அடுத்த நாள் என்ன பேசினார்னா, நீங்களெல்லாம் பாஜகவிற்கு ஓட்டு போட வேண்டும், ஏன் தெரியுமா, ஏன்னா ராஜீவ் காந்தி சொத்து வரியை நீக்கினார், எதற்காக தெரியுமா நீக்கினார், இந்திரா காந்தி கிட்ட இருந்து சொத்துக்களை வரி இல்லாமல் பெறுவதற்காக மாற்றினார் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பொய்யை பேசினார் பிரதமர். தொடர்ந்து இப்படி ஒரு இடத்துலேருந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு பிரச்சாரத்தை, இப்படி ஒரு மட்டகரமான ஒரு மோசமான பிரச்சாரத்தை இதுவரை பாஜக எந்த தேர்தலிலுமே செய்ததில்லை. இதில் ரபிங் சால்ட் இன்டு த வூண்ட் என்று சொல்வார்கள், வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது என்பார்கள். அதுபோல் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாரு, பாரதிய சொம்பு பார்ட்டி
கர்நாடகா தேர்தலில் சொம்பு கொடுக்கறதுனா ஒன்றும் இல்லாமல் ஏமாற்றுக்கிறது, வெற்று சொம்பில் ஒன்றுமே இல்லாமல் கொடுக்கறதுன்னு சொல்லி அது கர்நாடகாவில் அர்த்தம் போல் அதை வைத்து அங்கே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார். அது போதாதுன்னு இன்னொன்றையும் சொல்லியிருக்காரு. எப்போ திரு நரேந்திர மோடி அவர்கள் அழ ஆரம்பிக்க போகிறார், இன்னும் 3-4 நாளில் ஸ்டார்ட் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை விட சிறப்பானது திருமதி பிரியங்கா காந்தியுடைய பிரச்சாரம். அற்புதமான வகையிலே பிரச்சாரத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ எங்கேயுமே அவர் அந்த மங்கள் சூத்ராவை பற்றி பேசுறது கிடையாது. ஒரு நாள் பேசினார், இதுவும் நடுவில் திடீர்னு பேசினார். காங்கிரஸ் உங்களுடைய மங்கள் சூத்ராவை எடுத்துக்கொண்டு போய் இஸ்லாமியர்களிடம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். அதற்கு வந்த அந்த பதிலடியை கண்டு எல்லோரும் மாற்றி மாற்றி அடித்தாங்க. திருமதி டிம்பிள் யாதவ், திரு தேஜஸ்வி யாதவ், திருமதி பிரியங்கா காந்தி எல்லோரும் இதற்கு எதிராக குரல் கொடுத்த உடனே, எதிர்ப்பு வலுக்கிறது என்ற உடனே அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதே போல் இந்த நான் சொன்னேன் இல்லையா, ஆப்கி பார் 400 பார் கிடையாது, உங்களுக்கு ஆப்கி பார் சாக்கோ பார் தான் அப்படின்றத மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதனால் இனிமேல் யாருமே 400 தொகுதிகளை பற்றி பேச மாட்டார்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தேர்தல் களம் பாஜகவை விட்டு நழுவி சென்று கொண்டிருக்கிறது. 400நாங்க, 300நாங்க, 200நாங்க. இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா 180 கூட ஜெயிக்க முடியாது பாஜக என்பது தான் நிதர்சனம். நன்றி, வணக்கம்.